லாஸ்ட் வீடியோல ரோஹித் சர்மாவோட ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி மெட்டீரியலா இருந்தாரு. ஆனா திடீர்னு சூரியகுமார் யாதவ கேப்டன் ஆக்கிட்டாரு ஜிஜி மாமான்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் ஸ்கைய பேட் கேப்டன்லாம் சொல்ல கிளிக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தலைவன் ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீம் T20s 16 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணிருக்கான். அதுல 10 மேட்ச வின் பண்ணிருக்கான், 5 மேட்ச்ல தோத்துருக்கான், ஒரு மேட்ச் டிரா. தலைவரோட கேப்டன்சில வின்னிங் பெர்சன்டேஜ் என்ன தெரியுமா? T20ல 62.5%, ODIல 66.7% வச்சிருக்காப்ல. இதுல IPL வேற ஃபர்ஸ்ட் சீசன்லயே குஜராத் டைட்டன்ஸ கப் அடிக்க வச்சிருக்காப்ல. அடுத்த சீசனையும் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாரு. அந்த லாஸ்ட் பால்ல தான் கேமே போயிடுச்சு, ரன்னர் அப். அப்புறம் அடுத்த சீசன் GTல இருந்து MI வந்தாரு. நம்ம எல்லாரும் அவரை பொலன்னு பொலந்தோம். மத்தபடி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில ஜிஜி மாமா என்ன குறை கண்டுபிடிச்சாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் நியாயப்படி கேப்டன்சி போயிருக்கணும். ஆனா ஜிஜி சார் பாலிடிக்ஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ரேஸ்ல இருந்தே வெளியெடுத்துட்டாரு. தலைவன் பாலிடிக்ஸ் பண்ணி எடுக்காத ஒரே ஆளு விராட் கோலி மட்டும்தான். ஏன்னா கோலி எடுத்தா கோலி ஃபேன்ஸ் மாமாவோட கொட்டை எடுத்துருவாங்க.